கர்த்தரின் மனமகிழ்ச்சி. இன்றைய தியானம். கர்த்தர் நமக்கு நல்ல பலன், சுகம், உடல் ஆரோக்கியம், ஞானம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். இவைகள் எல்லாம் கர்த்தரிடத்தில் பெற்ற நாம் அவரை மகிமைப்படுத்துகிறோமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இருந்து, பரலோக ராஜ்யம் புற தேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். தன்னிடத்திலே வேலை செய்த வேலைக்காரர்களின் திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போகிறான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் அவனவன் திறமைக்கு தக்கதாக கொடுத்திருக்கிறார். அதை நாம் 1 தாலந்தை வாங்கினவனைப் போல புதைத்து வைக்காமல் கர்த்தர் நமக்கு கொடுத்த தாளந்தை இரட்டத்தனையாக்கி அவர் ராஜ்யத்தில் வரும்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாயிருக்க பிரயாசப்படுவோம். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.